ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானை. இவ்வளோ நாள் நம்ம பார்த்த டாபிக்ஸை ஃபுல்லாக ஒரு திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்லேருந்து எப்படி அசைன் பண்ணோம், அந்த ஃபுல் பேசிக்லேருந்து நமக்கு தேவையான கான்செப்ட்ஸ் வரையும் நம்ம பைத்தானில் இப்போ எல்லாத்தையும் ஒரு திரும்ப பார்க்க போகிறோம். நம்ம பைத்தான்னு இப்போ எடுத்தோம்னா எவ்வளவோ டாபிக்ஸ் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக பைத்தான்லேயும் நார்மல் பைத்தான், அட்வான்ஸ்டு பைத்தான்லாம் இருக்குது. அதெல்லாம் அட்வான்ஸ்டு டைப்ஸு, மெத்தட்ஸு, ஃபங்க்ஷன்ஸு எவ்வளவோ இருக்கும். நம்ம வந்து நமக்கு தேவையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை டேட்டா அனலிட்டிக்ஸ் இதோட இன்டகிரேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு தேவையான பைத்தான் தெரிஞ்சால் போதும். ஏன்னா நம்ம இப்போ இதுக்காண்டி தான் அந்த பைத்தானை படிக்கிறோம். பைத்தான் வந்து இப்போ எல்லாருமே காலேஜில் வேறு பேக்ரவுண்ட் கோர்ஸாக இருந்தால் கொஞ்சம் கோடிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ளோ வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் ரொம்ப பேசிக்லேருந்தே பொறுமையாகவே போவோம். நான் திரும்ப இன்றைக்கி எல்லாத்துக்குமே பொதுவாக நம்ம இவ்வளோ நாள் பார்த்த எல்லா டாபிக்ஸு, நான் உங்களுக்கு கொடுத்த சம்ஸு, டாஸ்க்கு எல்லாத்தையுமே திரும்ப பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பைத்தான்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் எப்பயுமே. ஒன்றுமே இல்லை, அதுவும் ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஒரு கோடிங் லாங்குவேஜ் தான் பைத்தான். நான் அவங்க எல்லாத்துக்குமே முதல்ல சொல்லியிருப்பேன் பைத்தானோட யூஸஸ் என்ன. இப்போ உங்களுக்கே தெரியும் நிறையா பிளேஸில் பைத்தான் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி. இதெல்லாம் பைத்தான் மாதிரி நிறையா லாங்குவேஜஸும் இருக்குது. சி++, ஜாவா, பைத்தான், பிஹெச்பி, .NET இதெல்லாம் பேக்கெண்ட் கொஞ்சம் பேக்கெண்ட் டூல்ஸ் மாதிரி வரும். அதுபோக டேட்டா பேஸஸ் இருக்குது, எஸ்கியூஎல், NoSQL, RDBMS, ஆரக்கிள், MySQL சர்வர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுபோக ஃப்ரண்ட் எண்டில் வந்து லாங்குவேஜஸ் வந்து HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், பூட்ஸ்ட்ராப் நிறையா. இப்போ அட்வான்ஸ்லாம் வந்துருச்சு நிறையா, ரியாக்டு, நோடு, எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி. இதில் நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம்னா ஒரு பைத்தான் பேக்கெண்டு மட்டும் ஒரு கோட் எழுதுறது எப்படின்னு மட்டும் படிக்க போகிறோம். C++, ஜாவா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பைத்தான் ஈஸியாக தெரியும். இல்லைன்னா கொஞ்சம் பைத்தான் புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் பைத்தான், ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான், இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் எதுனா அடுத்து சொல்கிறேன். பைத்தானில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு என்ன செய்யலாம், இப்போ எங்கெங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லோரும் ஏன் பைத்தானை மெயினாக யூஸ் பண்ணுறாங்க, நிறையா லாங்குவேஜஸ் இருக்கும்போதில் அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அதெல்லாம் இப்போ பார்ப்போம். வாட் இஸ் பைத்தான்? பைத்தான் இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட் இஸ் ஆஃபன் அப்ளைட் இன் ஸ்கிரிப்டிங் ரோல்ஸ். இந்த மீனிங் நான் அடுத்து சொல்கிறேன். ஸ்கிரிப்டிங் ரோல்ஸ்னால் என்னென்னு. ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றுமே இல்லை, அந்த வேர்டில் இருக்குது பாருங்கள். ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தான். வெல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ கால்ட் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இதுக்கு நான் மீனிங் சொல்கிறேன், உங்களுக்கு அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரன் பண்ணி பார்க்குறதுல. இதுவும் அதே தான், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அந்த இது நார்மல் கோடிங்கு ஸ்கிரிப்டிங் கோடிங்க்கு என்னென்னா, இப்போது ஸ்கிரிப்டிங் கோடிங்னா என்னென்னா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இந்த இங்கே ஒன்று பார்த்தீங்க, இந்த இருக்குது, இதை பார்த்தீங்க. இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, ஸ்கிரிப்டிங்னா நம்ம கோடை ஒரு நோட் பேடில் எழுதி கூட அந்த ஸ்கிரிப்டை வேறு சாஃப்ட்வேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரன் பண்ணிக்கலாம். அந்த கோடை வச்சே கண்ட்ரோல் பண்ணும், வேறு டூல்ஸில் கூட ரன் பண்ணிக்கலாம் போய். அதுதான் ஸ்கிரிப்டிங் சொல்லுவாங்க. இன்டர்பிரட்டர்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிடும். இது வந்து பைத்தானோட ஹிஸ்ட்ரி, எங்கே க்ரியேட் பண்ணாங்க. பைத்தானை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண வந்து கைடோ ஆண்டர்சன்ங்கிறவங்க 90s இதிலே பண்ணிட்டாங்க. அப்போவே க்ரியேட் பண்ணிட்டாங்க பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ தான் படிக்கவே செய்கிறோம். இதெல்லாம் அப்போயே அவங்க ஓனாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஓன் கோடாக. அவங்க ஃபஸ்ட்டு வேறு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, அடுத்து தான் பர்பஸ்க்காண்டி க்ரியேட் பண்ணாங்க பைத்தான். இது வந்து அப்போ ஃபஸ்ட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்பயும் ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் தான் இது. இதுதான் கைடோ சிஸ்டம். பைத்தான் ஏன் க்ரியேட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை ரீட் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். இந்த போட்டிருக்கு, ஐ ரியலைஸ்டு தட் த டெவலப்மெண்ட் ஆஃப் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் யூட்டிலிட்டிஸ் இன் C was taking too long. Moreover, doing these things in the burn cell wouldn't work for a variety of reasons. C வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதில் நிறையா யூசேஜ் பண்ண முடியாது. அதில் ஏதாவது கேப் இந்த போட்டிருக்காங்க, கேப் பிட்வீன் C அண்ட் செல். அதுக்காண்டி தான் அந்த பைத்தானை அதிலேருந்து அந்த ப்ராப்ளம்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி தான் பைத்தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க.
நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே சிஎஸ் பேக்ரவுண்ட் கோர்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிற டக்குனு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். வேறு பேக்ரவுண்ட் கோர்ஸ் படிச்சிருந்தா கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஒர்க் பண்ணி பார்க்க உங்களுக்கே வந்துடும். பைத்தான் ஈஸியான லாங்குவேஜ் தான். இது சி ப்ளஸ் ஜாவாவோட கொஞ்சம் ஈஸியானது தான். ஜாவாவோட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். அங்கே லைன்ஸ்லாம் ரொம்ப நிறையா லைன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக நம்ம பேசுகிற ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான இங்கிலீஷ் வேர்டை தான் சின்டெக்ஸாகவே இருக்கும். சின்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த நம்ம டைப் பண்ணுற லைனோட மெத்தடு கரெக்டாக இருக்கும். அதுக்காண்டியே சொல்லுவோம். அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஸ்கோப்பு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப் அப்ளிகேஷன், சிஜிஐ, ஜைத்தான், செர்லெட்ஸ், டெஸ்டிங் ஸ்கிரிப்ட்ஸ், யூனிக்ஸு, வெப்லாஜிக்கு, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், சயின்ஸ் சைடு நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. பைத்தான் வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. கோடிங் பண்ணலாம், ஜியூஐ நம்மளே க்ரியேட் பண்ணலாம், இன்டர்நெட்டுக்கு ஸ்கிரிப்ட் எழுதலாம், காம்போனண்ட் ஐஓடி இன்டகிரேஷன் பண்ணலாம், டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங் எழுதலாம், கேமிங் க்ரியேட் பண்ணலாம், இமேஜஸ் க்ரியேட் பண்ணலாம், எக்ஸ்எம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம், ரோபோட்டுக்கு ஸ்கிரிப்ட் எழுதலாம். இப்போ எங்கெங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பைத்தான்லாம் பைத்தான் இஸ் பீயிங் அப்ளைடு இன் ரியல் ரெவென்யூ ஜென்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸ் பை ரியல் கம்பெனிஸ். இதில் என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் லைன் என்ன மீனிங்னா, ரியல் ரெவென்யூ ஜென்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸ். இது ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ராடக்ட்டு அதுவே கோடு பைத்தானில் தான் எழுதி அதை சேல்லாம் பண்ணுறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. இது எதை கோடு சொல்லலாம்னா, நம்மளோட இந்த ஃபாரின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் ரொம்ப யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்கும். நம்ம கூகுள் அலெக்சாட்ட, சிரிட்டெல்லாம் நம்ம நார்மலாக சேட் பண்ணலாம். வாய்ஸ் மூலமாகவே சேட் பண்ணலாம். வீட்டில் நம்ம ஹாலில் வச்சுக்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ண சொன்னால் அது க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். கன் பண்ணியிருப்பாங்க ஐஓடி டிவைஸ் மாதிரி. வாய்ஸ் கமாண்டுக்கே அது ஒர்க் ஆகும். டோர் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணும். சாங் ப்ளே பண்ணால் என்ன சாங் ப்ளே பண்ண சொன்னாலும் அது கரெக்டாக ப்ளே பண்ணும். பாஸ் பண்ணும், நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணும், எல்லா ஒர்க்குமே பண்ணும். ஃபோனோட கனெக்ட் ஆயிரும். ஐஓடி நம்ம டோரு சென்சார் மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 எவ்வளோ தான் இருக்கும். கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்கும் நார்மலாக. அது நார்மலாக ஒரு நம்மளாலே பண்ண முடியும். இப்போ நம்ம நினச்சா கூட பைத்தான் கோடு வந்து பைத்தானில் தான் எழுதியிருக்காங்க. அந்த சிப்பை இன்டெகிரேட் பண்ணோம், அந்த ப்ராடக்ட் மட்டும் இது மேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். அதை அந்த கோடை ரெடி பண்ணி அதை ஒரு கமாண்டாக யூஸ் பண்ணி அதை ப்ராடக்டை மேக் பண்ணிட்டாங்க. அதை செல் பண்ணிட்டாங்க. அதுக்கு எவ்வளவோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அந்த இது எவ்வளோ எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும். அங்கே ஃபாரினில் அமெரிக்கா, யூஎஸ், யூகே அங்கெல்லாம் போனால் எல்லார் வீட்லேயுமே அது இருக்கும். மெயினாக எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கூகுள் மேக்ஸ் எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் பைத்தான் இன் இட்ஸ் வெப் சர்ச் சிஸ்டம் அண்ட் எம்ப்ளாயிஸ் பைத்தான்ஸ் கிரியேட்டர். வெப் சர்ச் சிஸ்டம், நம்ம வெப்பில் போய் சர்ச் பண்ணுறோமா, அந்த சர்ச் இன்ஜின் பேக்ரவுண்டு பின்னாடி நிறையா எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது, கோட்ஸ் இருக்குது. அங்கேயே பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓகே, இதெல்லாம் அதோட சில ப்ராசஸர் இன்டெல், சிஸ்கோ, ஹெவ்லெட் பேக்கெட், சீகேட், குவால்கம், ஐபிஎம் ஹார்ட்வேர் டெஸ்டிங் அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து இஎஸ்ஆர்ஐ. இது வந்து ஒரு கஸ்டமைஸ் டூல் தான். இதில் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பாப்புலரான ப்ராடக்ட்ஸ் தான். அதுதான் சொல்லியிருக்காங்க. யூடியூப்பும் பைத்தானில் எழுதின கோடு தான். மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற யூடியூப்பே பைத்தானை வச்சு தான் எழுதியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. Why do people use Python? Python is object oriented. Structure supports such concepts as polymorphism, operator overloading, multiple inheritance. இதெல்லாம் தான் சொன்னேன். இதெல்லாம் பைத்தானில் கொஞ்சம் முக்கியமான டாபிக்ஸ். ஆனால் நம்மளோட இப்போ இன்டகிரேஷனுக்கு தேவைப்படாது. பட்டு நீங்கள் ஒரு பைத்தான் டெவலப்பர் தான் ஃபுல்லாக நான் ஆக போகிறேன், பைத்தான் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் இந்த கான்செப்ட்ஸ்லாம் படித்து தான் ஆகணும். இது நம்ம இதில் கவர் ஆகாது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இன்ஸ்டால் பண்ணுறது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பைத்தானை பற்றி கொடுத்துருக்காங்க. பில்டின் டைப்ஸ் அண்ட் டூல்ஸ் இருக்கும். லைப்ரரிஸ், நிறையா லைப்ரரிஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி யூட்டிலிட்டிஸ், எப்படின்னா மேக்ஸோட அல்காரிதம் முதற்கொண்டு நம்ம பைத்தானில் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸ் அல்காரிதம்ஸ், மேக்ஸ் ஃபார்முலாஸ், மேக்ஸு பார்சாட், கிராஃப், இது எல்லாமே நம்ம பைத்தான்லேயே பண்ணி பார்க்கலாம். டைனமிக் டைப்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டாக இருக்கும். ரன் டைமில் இதெல்லாம் இப்போ வேண்டாம், நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இது இங்கே எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஐடில் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுற சொல்லி கொடுத்தேன். ஐடில் இருக்குது, அனகோண்டா பைத்தான் ஒன்று இருக்குது, பைச்சாம் இருக்குது, விசுவல் ஸ்டுடியோ இருக்குது. நார்மலாக நோட்பேடில் எழுதி கூட கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ரன் பண்ணலாம். நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஆன்லைன் கம்பைலர்ஸும் இருக்குது, நிறையாவே அவ்வளோ அவைலபிள். எதனாலும் ரன் பண்ணிக்கலாம். இந்த இது அவங்க இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் கொடுத்துருக்காங்க.
இந்த பைத்தான் ரன் பண்ணி இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரும். இது வந்து இன்டர்பிரட்டர், இது இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த லைனில் பைத்தானோட இன்டர்பிரட்டர் ஸ்க்ரீன் கோடு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம எழுதுகிற கோடு. அது வந்து மிஷினுக்கு வந்து பைட் கோடாக தான் போகும். அதுக்கு நம்மளோட இந்த கோடு லாங்குவேஜ் வந்து ரொம்ப தெரியாதுல்ல, அதனால் அது கன்வெர்ட் ஆகும் பைட் கோடாக, 0s 1s கன்வெர்ட் ஆகி ரன் டைமில் போயிட்டு நமக்கு ரிட்டர்ன் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப பேசிக்கானது இதுதான், மேக்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். கோடிங்னாலே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலே அதில் மேக்ஸ் கான்செப்ட் இல்லாமல் இருக்காது. மேக்ஸை ரிலேட் பண்ணி தான் ப்ரோக்ராமிங்கே இருக்கும். ஓகே, நீங்கள் மேக்ஸ் கொஞ்சம் வீக்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் எஃபர்ட் பண்ணணும். மேக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ராங்னா ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஆல்ரெடி டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் எல்லாமே. இப்போ வந்து நெக்ஸ்ட் மேக்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். இவங்க சும்மா நார்மலாக கொடுத்துருக்காங்க. எங்கள் பர்பஸ் இந்த பர்பஸே தான். கால்குலேட்டரில் பார்த்துருப்பீங்களா, மேக்ஸ் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் ஆகுமா? கால்குலேட்டர் பட்டனை கிளிக் பண்ணனையும் டிஸ்பிளே ஆயிரும், பட்டனை கிளிக் பண்ணனையும் ஆட் ஆகி ஆன்சர் வரும். இதுக்கு கோடு தான் எழுதியிருப்பாங்க சிப்பில். அது எப்படி நார்மலாக டக்குன்னு எவ்வளோ பெரிய பிக் நம்பர்ஸ் கொடுத்தாலுமே அதை ஆட் பண்ணிடும். நம்ம பண்ணணும்னா லேட் ஆகும், டைம் எடுக்கும். கால்குலேட்டர் நம்மளோட டைமை சேவ் பண்ணுதா? அதுக்கும் கோடு தான் எழுதியிருப்பாங்க, உள்ள சிப்பில் கோடு தான் இருக்கும். டிவைடு மல்டிப்ளை எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து அடுத்தது வந்து மேக்ஸோட கண்டிஷன். 2ஓட 3 கிரேட்டர் தானா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் கொடுத்தோம்னா ட்ரூங்கும், கரெக்ட் அப்படிங்கும். கரெக்ட், ட்ரூ, ஃபால்ஸ், அதை தான் அது அப்படியே கோடிங்லேயே அதுவே சொல்லுவாங்க, செக் பண்ணி சொல்லிடும், கரெக்டாக அது தெரியும். 2ஓட 3 கிரேட்டர் தானா, லெஸ் தானா, 2 ஈக்குவலா, 3 ஈக்குவலா, அது மாதிரி ஃபுல் கண்டிஷன் செக் பண்ணோம். இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம், இதெல்லாம் டாபிக்ஸ் தான். அடுத்து ஸ்ட்ரிங்ஸு. ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸ்னால் நம்மளோட அந்த ஒவ்வொரு லெட்டர் ABCD இதெல்லாம் கேரக்டர்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் சேர்ந்தது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்னா ஒரு வேர்டு, அவ்வளோதான். ஒரு நேமோ ஒரு வேர்டோ, நம்பரை கூட வேர்டாக கொடுக்கலாம். இங்கே வந்து வேர்டை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இந்த இருக்கா, இதெல்லாம் வேர்டு, இதெல்லாம் ஸ்ட்ரிங்கு. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டே, குட் பை, கிரியோல் வேர்ல்டு, அகிஸ், ரைஸ் ஃப்ளைட் நெவர் டைஸ். இந்த பாருங்களேன், இதெல்லாம் வேர்டு, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதையுமே ஒரு வேர்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3+2ங்கிறது நம்மளோட விஷனுக்கு அது ஒரு நம்பர் தான். ஓகே, அது நம்பராக தான் எடுத்துக்கிறோம். அந்த நம்பரை இப்படி டபுள் கொட்டேஷனில் போய் போட்டு கொடுத்தீங்கன்னா அது ஒரு வேர்டாக எடுத்துக்கிறோம். இதெல்லாம் அடுத்து நம்ம கோடிங் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த கான்செப்ட்லாம். அதே மாதிரி கன்கார்டினேஷன், மல்டிப்ளிகேஷன் ஸ்ட்ரிங்லேயும் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், மல்டிபிள் வேர்ட்ஸ் வரும். இந்த ஹா இன்ட்டு 250 இது மாதிரி போட்டோம்னா அத்தனை டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஹலோ வேர்ல்டு போட்டு கன்கார்டினேட் ப்ளஸ் சிம்பிள் போட்டால் அந்த 2 வேர்டு ஜாயின் ஆகும். ப்ளஸ் சிம்பிள் மேக்ஸில் வந்து ஆட் ஆகும், இங்கே ஜாயின் ஆகும். வேரியபிள்ஸ், வேரியபிள் இந்த இதான் மெயினானது ஒன்று. எப்போயுமே வேரியபிள்ங்கிற வேர்டை நிறைய டைம் யூஸ் பண்ணுவாங்க பைத்தானில். வேரியபிள், அசைனி, நியூ வேல்யூ, அசைன் பண்ணுங்கள், கேரக்டர் க்ரியேட் பண்ணுங்கள், வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கள், நியூ வேல்யூ, நியூ வேரியபிள் ஸ்டோர் பண்ணுங்கள், இந்த மாதிரி மெத்தட்லாம் வரும். இது என்னன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து இப்போது என்ன சொல்லலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காண்டாக்ட்ஸ், உங்கள் ஃபோனில் காண்டாக்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு நம்பரை ஒரு நேம் போட்டு காண்டாக்ட்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களா? இந்த நேமுக்கு அவங்க நம்பர் அப்படின்னு சொல்லி காண்டாக்ட்ஸில் ஸ்டோர் பண்ணி தானே வைக்கிறோம். அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒருத்தவங்களோட வேல்யூவை ஒரு இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இது டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் நம்மளோட பர்பஸ்க்காண்டி. நம்ம ஃப்ரெண்டோட நம்பரை நம்மளோட பர்பஸ்க்காண்டி ஸ்டோர் பண்ணி வைப்போம். கால் தேவைன்னா கால் பண்ணிக்குவோம், யூஸ் பண்ணிக்குவோம். எதாவது பார்க்கணுமா, மெசேஜ் பண்ணணுமோ, ஃப்ரெண்டு நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டெம்பரரியாக இங்கே ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், அவ்வளோதான். இதான் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே, காண்டாக்ட் லிஸ்ட்டை. ஓகே, இவ்வளோதான். இதில் வந்து டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. டேட்டானா நம்ம கொடுக்குற அந்த டேட்டா டைப்ஸு, அது நிறையா டிஃப்ரெண்ட் வேஸில் இருக்குது அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நமக்கு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம், இதுதான் இமேஜ், இது நம்பரு, பாயிண்ட் நம்பரு, டெசிமல், அது நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம். நம்ம விஷனுக்கு நமக்கு தெரியும், சிஸ்டமுக்கு புரிய வைக்கணும்ல, அதுக்காண்டி நிறையா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது. இந்த பூலியன், ஃபஸ்ட்டு பூலியன்னா ஒன்றும் இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ் இது ஒரு வேர்டு, இது பூலியன்ஸாக அதில் கொடுத்துருக்காங்க. ட்ரூ இல்லை ஃபால்ஸ் சொல்லு அப்படின்னு. ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், பாயிண்டில் வருது. ஃப்ராக்ஷன் தெரியும், 1/2, 2/3, இதெல்லாம் நம்பராக நம்ம கொடுக்கலாம். நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, இமேஜ் ஃபைல்ஸ் இருக்குது,
லிஸ்ட்டு, டியூபிள்ஸு, செட்டு, இது ஒன்று ஒவ்வொரு ஸ்டோரிக் மெத்தடு, ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா? ஸ்ட்ரிங்னா வேர்டு ஆல்ரெடி சொன்னேன். கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், மறந்துடக்கூடாது நீங்கள், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். இன்டிஜர்னா நம்ம நார்மல் நம்பர். ஃப்ளோட்னா பாயிண்ட்டு. லிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் கேரக்டர்ஸோ எல்லாத்தையுமே மல்டிபிள் டைம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே. இதெல்லாம் நான் அடுத்த கான்செப்ட் அப்பவும் சொல்கிறேன். லிஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ், மெயினான ஃபங்க்ஷன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இண்டெக்ஸ் மெத்தடுன்னு ஒன்று வரும். இண்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த இதோட அட்ரஸ். இதெல்லாம் நான் இப்போ சும்மா ஓரலாக சொல்கிறேன். நம்ம கான்செப்ட்ஸ் பார்க்கும் போதில் எல்லாத்தையுமே ஒரு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டியூபிள்ஸ் இது ஒன் டைப் ஆஃப் டேட்டா டைப் தான். லூப்பிங்னா ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இடத்துல லூப்புன்னு. அகைன் அண்ட் அகைன் ஒரு கார் இதுதான் லூப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்ஸ் நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒவ்வொரு டைப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஃபார், ஒயில், இங்கேயும் அதே லூப் மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒன்றும் இல்லை, மல்டிபிள் டைம்ஸ் ப்ரோக்ராம் ரன் ஆகும், மல்டிபிள் டைம்ஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கெட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இஃப், இஃப் எல்ஸ், எலிஃப் அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் தான் பைத்தானோட முக்கியமானது. நீங்கள் அதோட ஃப்ரீ டூல் லேர்ன் ஈஸியாக பண்ணிக்கலாம், அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி புரியும். இப்போ வந்து பேசிக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நார்மல் பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் வேறு பேக்ரவுண்ட் கோர்ஸ் படிக்கிறீங்க, அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆக டைம் எடுக்கும். அதனால் ஃபுல் பேசிக்லேருந்து பொறுமையாகவே நான் எடுப்பேன். ஓகே, இதான் பைத்தானோட அந்த ரன் பண்ணுற ஸ்க்ரீனு, நம்ம டைப் பண்ணுற ஸ்க்ரீன்னே வச்சுக்கலாமே. ஃபஸ்ட்டு ஒரு கோடு வரும், இந்த இங்கேக்குள்ளே கிரேட்டர்ஸ் இந்த மாதிரி 3 போட்டிருக்கோம். அதுலேயும் ரன் பண்ணால் பண்ணலாம் அதில், ஆனால் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். இது நம்ம ஓவராலாக பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இங்கே தான் ரன் பண்ணணும் இல்லை பைத்தானை. விஷுவல் ஸ்டுடியோலையும் பண்ணலாம். விஷுவல் ஸ்டுடியோவில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களே எரரை ஃபைன் பண்ணி காமிச்சிருவாங்க, நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அதில் இன்பில்ட் ஃபங்க்ஷனாக ஆட்டோமேட்டிக்காக கலர்ஃபுல்லாக அதுவே காட்டிடும். இதில் பண்ணிங்கன்னா அப்படி காட்டாது, நீங்கள் தான் லைன் பை லைனாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதோட இங்கே. ஆனால் இதில் முதலே பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இது நம்ம இதில் வந்துட்டோம், இதில் ட்ரை பண்ணுவோம். ஐடில், இது வந்து ஐடில் பைத்தான். இப்போ வந்து வெர்ஷன் நிறைய வெர்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் எடுக்கணும். பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கனாலே அவங்களோட லேட்டஸ்ட் வெப்சைட் கொடுத்துருவாங்க. நான் இதில் ஒரு அஃபிஷியல் டவுன்லோட் பண்ணுற ஒரு காட்டிடுறேன். பைத்தான் மட்டும் டைப் பண்ணுங்கள், அந்த அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் தான் ஃபஸ்ட்டாக வரும். அது உள்ளே போனீங்கனாலே லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படியே கொடுப்பாங்க, டேரெக்டாக காட்டியிருப்பாங்க. டவுன்லோட் கொடுத்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இருக்குது. 3.12 வந்துருச்சு. 12 வரப்போகுது நினைக்கிறேன். இப்போ 3.16 இருக்குது. இந்த லாஸ்ட் டேட்டில் அப்டேட் பண்ணதே தான். டேட்டா டவுன்லோட் கொடுத்து உங்கள் பார்ட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நார்மலாக எப்போ இன்ஸ்டாலேஷன் மாதிரி தான் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். விஷுவல் ஸ்டுடியோ பண்ணால் கூட பண்ணிக்கலாம். அங்கே போய்ட்டு நீங்கள் பைத்தான் அங்கே உள்ளே போய் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த ஸ்க்ரீனு. அவ்வளோதான். நீங்கள் வந்து ஃபைல், எப்போவுமே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம்னா அதை சேவ் பண்ணி தான் வைக்க முடியும். சேவ் பண்ணிட்டு தான் ரன் பண்ணவே முடியும், இல்லைனா பண்ணவே முடியாது. நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம் கொடுத்தீங்கன்னா நியூ ஃபைல் க்ரியேட் ஆகும். நம்ம தேவையான ஃபைல் நேம் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. பைத்தான் ஃபைல்னு தனியாக தெரியணும்னா .py அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். எந்த ஃபைல் க்ரியேட் பண்ணாலும் .pyன்னு போட்டு ரன் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்த பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது அது பைத்தான் ஃபைல்னு கரெக்டாக அது சிஸ்டம் புரிஞ்சுக்கிறோம். வேறு ஃபார்மெட் நிறையா இருக்குது, டெக்ஸ்ட் ஃபார்மெட்டு, ஜேபிஜி, அதில் இமேஜ் ஃபார்மெட்டு. நம்ம வந்து பைத்தான் ஃபார்மெட்டு இதுதான் பைத்தான் தான் கொடுக்கணும், py. ஓகே, இது இப்போ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரீசெண்டாக யூஸ் பண்ண ஃபைல்ஸ் நான் யூஸ் பண்ண எக்ஸாம்பிள் ஒன்று தான் யூஸ் பண்ணிங்க. நான் என்னோட நேம் வச்ச ஃபைலு இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்துக்கலாம் ஒன்று லொக்கேஷன் C:\, யூசர் ஃபோல்டருக்குள்ளே விண்டோஸ், ஆப் டேட்டா, லோக்கல் ப்ரோக்ராம்ஸ், பைத்தான் 3.11 இதுக்குள்ளே தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு பைத்தான். ஓகே, அந்த லொக்கேஷன் காட்டுறாங்க. சேவ் பண்ணிக்கலாம். சேவஸ் அதே தான், எப்பவுமே இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்.
எடிட்டும் அதே மாதிரி உண்டு. Ctrl+Z அந்த செலக்ட் ஆல், கட், காப்பி, பேஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக அந்த பேராகிராஃப் ஃபார்மேட் பண்ணுறது, டேபிள் ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரன் பண்ண போகிறோம். இதுதான் மெயினானது. ஒரு கோடை நம்ம ரன் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. பைத்தான் முடிச்சுட்டு நம்ம ஏதோ நம்ம முடிஞ்சு ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு, ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு இங்கே ரன்னை கிளிக் பண்ணி ரன் மாடியில் கிளிக் பண்ணாலும் பண்ணலாம். பண்ண அப்புறம் இப்படி கேட்கும் சேவ் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி. பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்துடணும். இல்லையா டேரெக்டாக எஃப்ஐ அமுக்கணும். எஃப்ஐ அமுக்குனா ரன் ஆகும். சில லேப்டாப்பில் ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கும், ஃபங்க்ஷன் ப்ளஸ் எஃப்ஐ அமுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லேப்டாப் டிஃபர் ஆகும், பார்த்துக்குவாங்க. ஓகே, இது உங்களோட இதை பற்றி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதான் ஸ்க்ரீனு. இங்கே தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த முதல்ல சொன்னேன்னா இப்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்காண்டி பைத்தான் படிக்கிறோம், என்ன பர்பஸ் இது. அப்படி வேறு டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா கூட யூடியூப் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எதனால் பைத்தான் படிக்கிறோம், வேறு லாங்குவேஜ் படிக்கலாமா, இதோட வேறு நல்ல யூசேஜ் இருக்கா, அதெல்லாம் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். ஒருத்தர் சி படிக்கலாம், C++, ஜாவா, பைத்தான், இதெல்லாம் மெயினான லாங்குவேஜ். நாலுமே ஒரு கோடிங் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். நாலுலேயுமே ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு கோடிங் வந்து ஒன்றா தான் இருக்கும், ஒரே ஒரு மெத்தடாக தான் இருக்கும். என்ன சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் சேஞ்ச் ஆகும், ஒரே ஸ்ட்ரக்சர் தான், ஒரே மெத்தடு தான், எல்லாமே ஒன்றா தான் இங்கே ஒர்க் பண்ணுவாங்க. 4 லாங்குவேஜ்லேயும் நாலுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே உள்ளது அங்கே இருக்கும், அங்கே இதில் உள்ளது இதில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். லைன்ஸோட எப்படி சொல்ல கவுண்ட் கம்மியாகும், யூசேஜ் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஜாவா எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற மெயினான ஆப் எல்லாமே ஜாவாவில் க்ரியேட் பண்ணது தான். கேமு மெயினாக இப்படி சொல்ல ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே ஜாவா தான். ஜாவாவில் தான் கோட் எழுதியிருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸு. அதே மாதிரி கேம் C++ படிச்சிங்கன்னா கேமு நம்ம பப்ஜியும் ஃப்ரீ ஃபயரும் C++ க்ரியேட் பண்ண கேம் தான். ஓகே, மாதிரி ஒவ்வொருத்தரோட பர்பஸ் இருக்கும். நீங்கள் மெயினாக C++, ஜாவாலாம் உங்களுக்கு ஓவராலாக தெரிஞ்சுட்டு பைத்தான் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எல்லா கோடிங் லாங்குவேஜும். இந்த மாதிரி பொதுவாக எல்லா கோடிங்கோட கான்செப்ட் படிச்சிங்கன்னா MNC கம்பெனிஸ்லாம் ப்ளேஸ் ஆகலாம். அவங்களாம் அந்த மாதிரி தான் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்ட்ரக்சரு, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரியுதா, கோடிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா, அதை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே வந்து பைத்தானை வச்சு என்னென்ன ஒர்க்லாம் போகலான்னா வெப் டெவலப்மெண்ட் ஒர்க் போகலாம். ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அந்த மெஷின் லேர்னிங் அங்கங்கே பார்த்துருப்பீங்க. ரோபோட்டுக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரி, அதுக்கு நம்ம கோடிங் எழுதி அதுக்கு சொல்லி தர மாதிரி. இன்னொன்று டேட்டா சயின்ஸ், டேட்டா ஃபீல்டு, மெடிக்கல் அந்த இதெல்லாம் நிறையா ஃபீல்டில் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப யோசிக்காங்க. இதெல்லாம் அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் ஒர்க் போகலாம். வெப் டெவலப்மெண்ட் ஒர்க் போகலாம் பைத்தான் படித்தா. ஏஐ டேட்டா சயின்ஸ் ஒர்க் சைடு போகலாம். வேறு நார்மல் பைத்தான் சின்ன சின்ன குட்டி டாஸ்க்கெல்லாம் இருக்கும், பேக் அண்ட் கோட்ஸ், இந்த மாதிரி ஒர்க்கும் போகலாம். பைத்தானை வச்சு இவ்வளோ ஒர்க்கு போகலாம். ஜாவா வச்சு ஒர்க் இருக்கும், C++ இருக்கும், .NET, PHP இந்த லாங்குவேஜ் தான் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒர்க்கு, ஒவ்வொரு பேஸில் ஒர்க்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வேரியபிள்னு ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? வேரியபிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு கூட நடத்திட்டு இருக்கும்போதே இப்போ சொன்னேன். வேரியபிள் ஸ்டோர் பண்ணுவோம், கான்டாக்ட் லிஸ்ட்டுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கான்டாக்ட் லிஸ்ட்டில் நம்ம ஃப்ரெண்டோட நம்பரை நேம் போட்டு ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே நான் இப்போ ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏ தான் வைக்கணும் இல்லை, உங்கள் நேமில் கூட ஸ்டோர் பண்ணலாம். விஜய் வச்சு ஒரு நம்பரை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நம்பரை இப்படி கொடுத்துடணும், டேரெக்டாக ஈக்குவல் டு எந்த நம்பர்லாம் கொடுக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இப்படி பண்ணால் என்ன ஆகும், ஒரு ஈக்குவல் டு தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் போயிட்டு விஜய்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போது இதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட்டு கொடுக்கேன். பிரிண்ட்டுனா ஒன்றும் இல்லை, டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். பைத்தானில் டிஸ்பிளே பண்ணுறக்குரிய லைன் தான் பிரிண்ட்டு. ஓகே, இது C++, ஜாவா எல்லா லாங்குவேஜ்லையும் டிஃபர் ஆகும். சியில் வந்து பிரிண்ட் எஃப் போடுவோம், பிரிண்ட் எஃப்னு போடுவாங்க. அங்கே வந்து C++ வந்து சி அவுட்டுன்னு போடுவாங்க. ஜாவாவில் வந்து system.out.println போடுவாங்க. பைத்தானில் பிரிண்ட்டு வெறும் பிரிண்ட்டு போட்டால் போதும். ஓகே, PHPயால் எக்கோ அந்த மாதிரி டிஃபர் ஆகும். பிரிண்ட்டு போட்டு ப்ராக்கெட்டு உள்ளே வந்து நம்மளோட வேரியபிளை தான் கொடுக்கணும். ஏன்னா வேரியபிளை தான் டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வேரியபிளை ஸ்டோர் ஆயிருக்கா என்னென்னு இப்போ சும்மா டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, அப்போல்லாம் வேறு எதுவுமே செய்யலை, 2 லைன் தான் கோடு. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம்னா க்ளோஸ் பண்ணிடணும்.
ஓகே, ப்ராப்பராக இருக்கணும். இப்போ இந்த எங்கிட்ட போயிட்டு பிரிண்ட் இப்படி டைப்பு அதெல்லாம் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக இருக்கணும். ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் வேறு ப்ராக்கெட் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது ஆல்ரெடி ஒருத்தவங்க இந்த கோடெல்லாம் எழுதி டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க செட் பண்ணி பைத்தான் பேக்கேஜஸ்க்குள்ளே. அதை நம்ம யூஸும் பண்ணுறோம். அதனால் அவங்க டிஃபைன் பண்ணி வச்ச மாதிரி தான் நம்ம சின்டெக்ஸ் கொடுக்கணும் ப்ராப்பராக. ஓகே, இப்போ வந்து டைப் பண்ணிட்டேன். சேவில் இன்னொன்று இப்போ சொல்கிறேன். சேவ் ஆயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மெத்தடு ஒன்றுமே இல்லை. இந்த சாம்பிள் கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டார் இருக்குது. ப்ரோக்ராம் இன்னும் சேவ் ஆகலை. சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S கொடுங்க, சேவ் ஆயிரும். ஆகலைன்னா திரும்ப சேவை கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு தேவையான லொக்கேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குற எல்லா ஃபோல்டரையுமே ஒன்று போல் பைத்தான்னு ஒரே ஃபோல்டரில் போட்டு வச்சிங்கன்னா திரும்ப ரீகால் பண்ணால் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது வந்து மேக்ஸ் மாதிரி தான். இன்றைக்கி பார்க்க போகிறோம், இன்றைக்கி பார்க்குற அப்படி நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது பைத்தான் அப்படின்னு தோணும். 1 வீக் கழித்து திரும்ப ரீகால் பண்ணி பார்த்தோம்னா மறுபடியும் மறந்து போயிடும். மேக்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு ஒர்க் அவுட் அதுதான் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கம்பாங்களா, அதே மாதிரி தான் இது. நீங்கள் ஒரு 1 hour நீங்களே ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து திரும்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு 1 month கழிச்சு திரும்ப அந்த கோடிங் போட சொன்னால், இந்த டாபிக் போட சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வரணும். இப்போ ஏதோ ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண சொல்லி டிஸ்பிளே பண்ண சொன்னால் டக்குன்னு பண்ண தெரியணும், யோசிக்கக்கூடாது சின்டெக்ஸ்லாம். ஓகே, டக்குன்னு மெமரிஸில் எப்படி சொல்ல, டக்குன்னு அதை நீங்கள் ஒரு உங்கள் மைண்டுக்கு அந்த லைன் டக்குன்னு வந்துடணும். இது யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. இது நம்மளோட காமன் சென்ஸாக மாறிடணும். ஓகே, இதான் மெயினாக கோடிங்கில் முக்கியமானது. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். எங்கள் பிசியில் வந்து F5 டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், வந்துருச்சா? இதான் ரன்னிங் ஸ்க்ரீனு. அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் ரன் ஆகி ஆன்சர் வரும். இதான் நம்ம ஆன்சர். விஜயை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். அது என்ன கொடுத்துச்சு ஆன்சரு? விஜயில் என்னென்ன இது ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதை டிஸ்பிளே பண்ணி விட்டுருச்சு. அவ்வளோதான். ஓகே, இப்போது வேறு இன்னொன்று ஸ்டோர் பண்ணுவோம். வேறு என்ன வைக்கலாம், என்னென்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், நம்பர் வைக்கிறேன் ஒரு 80. இதில் ஸ்டோர் பண்ணுவோம். இதில் ஒரு விஜய்ங்கிற ஒரு நேம் இதில் ஸ்டோர் பண்ணுவோம். பிரிண்ட் 80 கொடுங்க. எரர் வரும். ஓகே, ஏன்னா நம்ம வேரியபிளை இப்படி ஸ்டோர் பண்ண முடியாது. வேரியபிள் என்னென்ன ஃபார்மெட்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா பைத்தானில் ஒரு நேமோ ஒரு கேரக்டரோ வச்சு தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு கேரக்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் வச்சுக்கலாம். இது இப்படி பண்ணால் ரன் ஆகும். ஓகே, அந்த ரன் ஆகுதா? 2 பிரிண்ட் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு பிரிண்ட், 2வது லைன். இந்த வேரியபிள் மட்டும் எப்போயுமே நம்பரை ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகவே கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் அந்த அண்டர்ஸ்கோர் ஸ்டாரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஒரு வேரியபிள் ஒரு லெட்டர் இங்கிலீஷ் லெட்டரோ நேமோ வந்துட்டு நீங்கள் எத்தனை நம்பர்னாலும் கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேரியபிள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் இருக்கக்கூடாது. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மெயினானது வேரியபிள் எப்பவுமே இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா இப்படி தான் அவங்க டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. அதனால் நம்ம அப்படி தான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இது உங்களுக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி இது அப்படியே நீங்கள் டைப் பண்ணி ஒரு ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க நான் ஸ்லோவாகவே நடத்துகிறேன். நீங்கள் ஒரு நோட்ஸாக எடுத்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக்னு போட்டு ஒரு ஃபைல் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ பார்த்துட்டு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டா திரும்ப இந்த லைன் அண்டர்ஸ்டாண்ட் ஆக சான்ஸ் இருக்காது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் பேசிக்காக நம்ம முதல் அசைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன செய்வோம், நேம் அசைன் பண்ணுவோம். பார்த்துக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருக்கு இப்போ பாருங்கள், விஜய்ங்கிற நேம்லேயே ஒரு நேமையே ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஹாய் அப்படிங்கிற வேர்டை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, இப்போது பிரிண்ட் பண்ணுறேன் விஜய்னு. ரன் பண்ணுறேன் பாருங்கள், எரர் வருதா? எதனால் வருதுன்னு சொல்கிறேன். என்ன எரர் போட்டுன்னு ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணி பாருங்கள். எந்த லைனில் எரர்னு சொல்லிடுவாங்க. நேம் எரர் வந்திருக்கு. நேம்
ஹாய் இஸ் நாட் டிஃபைன்ட். இது டிஃபைன் ஆகலை, ஸ்டோர் ஆகலை அங்கே போய். எதனால் தெரியுமா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ தெரியும் எது நேமு எது நம்பரு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொன்னேன். சிஸ்டமுக்கு அது புரியாது, எது நேம் எது வேர்டு அப்படின்னு. அதுக்கு நம்ம தனியாக காட்டணும், நம்பர் இதுதான், இதான் இந்த நம்பர், இதான் இந்த வேர்டு. அதுக்காண்டி என்ன செய்கிறாங்கன்னா வேர்டை தனியாக அதுக்கு செப்பரேட் பண்ணி காட்டணும். அதுக்காண்டி பைத்தானில் என்ன வச்சுருக்காங்கன்னா டபுள் கொட்டேஷன் இப்படி கொடுக்கணும். ஓப்பன் வேர்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல டபுள் கொட்டேஷன், க்ளோஸ் ஆகிற இடத்துலையும் டபுள் கொட்டேஷன். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இப்படி கொடுத்தாலே அது ஒரு வேர்டாக எடுத்துக்கிறோம். அதுக்கு சிஸ்டம் பைத்தானுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்படி கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகே. இதை வந்து அது ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, வேர்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு செப்பரேட் பண்ணி காட்டுறோம், வேர்டு இதான் நம்பர் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். ஓகே, இதை வேர்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரன் ஆச்சா? இப்போ அசைன் ஆகிருக்கும். அசைன்னா இதில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். திரும்ப நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஓகே, அவ்வளோதான். இப்போது வந்து என்ன செய்ய போகிறோம்னா இதில் ஒரு இன்னொன்று பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி சொன்னேன் ஒரு நம்பரை வேர்டாக கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ பாருங்கள் 123ங்கிறது நம்பர் தான். நீங்கள் கேட்கலாம், நம்பரை வந்து அப்படி தானே கொடுத்தோம், வேர்டை தானே இப்படி கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி. கரெக்டு தான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நம்பரையே வேர்டாக கொடுக்குறோம். அதுக்கு வேர்டாக அப்படி கொடுத்துட்றோம். 123ங்கிற ஒரு நம்பரு, அதை வேர்டாக கொடுத்துட்றோம். அது வந்து அதை வேர்டாக ஸ்டோர் பண்ணிடும். நம்பராக யூஸ் பண்ண முடியாது அதால். இப்போ நான் பாருங்களேன், 123ன்னு ஆயிடுச்சு. இது நம்ம விஷனுக்கு இப்போ நம்பர் தான், ஆனால் ஸ்டோர் ஆகிருக்க மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இந்த 123யோட நம்மளால் நம்பரை ஆட் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு வேர்டு. இப்போ ஹாய் அப்படின்னு ஒரு வேர்டு 3 கேரக்டர் இருக்க மாதிரி 123 அப்படின்னு ஒரு கேரக்டர், அது ஒரு வேர்டு. அதில் நம்பராக இப்போதைக்கு எடுத்துக்கல. இப்போ இந்த டபுள் கொட்டேஷனை எடுத்து விட்டுட்டு இப்படி பண்ணோம்னா இது ஒரு நம்பர். ஓகே, இது ஒரு நம்பர். இதிலோட நீங்கள் ஆட் பண்ணணுமோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நோட்ஸு இந்த ஸ்ட்ரிங்கை நான் இதை ஸ்ட்ரிங்காக போட்ட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பாஸ் பண்ணி இப்போ அப்படியே ஸ்லோவாக நடத்துகிற 1 மினிட் ஸ்டாப் பண்ணுறேன். அப்பப்போ நீங்கள் இதை நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் சிஸ்டமில் அப்படியே என் கூடயே ரன் பண்ணி பாருங்கள். இந்த இதோட அப்படியே நீங்களே ரன் பண்ணி பாருங்கள் கண்டினியூஸாக. கூடயேவும் வீடியோ பார்த்துட்டே ரன் பண்ணி பார்த்துட்டேவும் சைடு ஒன்றுமே சும்மா ஒரு புது நோட்டு கூட போடுங்க. போட்டு இந்த டாபிக் நேமோடு எழுதி வச்சுக்கோங்க தனித்தனியாக. டக்குன்னு பார்த்தா ஞாபகம் இருக்காது. ஏன்னா இப்போ ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், இவ்வளோதானான்ட்டு 1 வீக் கழிச்சு கண்டிப்பாக மறந்து போகும். ஏன்னா இப்போ நம்ம பேசிக் தான் பார்க்குறோம், அடுத்தது டாபிக்ஸ்குள்ளே போகும்போதுல நிறையா மறந்து போயிடும். அதனால் அப்படியே நோட்ஸும் எடுத்துக்கோங்க, சிஸ்டமில் ரன் பண்ணியும் பாருங்கள் கூடவே. ஏன்னா ப்ராக்டிக்கலாக ரன் பண்ணி பார்த்தா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எழுதி வச்சுக்கிட்டா திரும்ப என்னைக்காலும் பார்த்துக்கலாம். இது அப்படியே இந்த போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் மெத்தட்ஸ் இருக்குன்னு. ஓகே, இவ்வளோ தான். இப்படி தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும், இப்படி தான் மெயினாக பண்ணணும். எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், என்னெல்லாம் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நிறையா சிம்பிள்ஸ் இருக்கும். நம்ம பேசிக்கான கால்குலேட்டரில் யூஸ் பண்ணுற பேசிக்கான சிம்பிளை கோடிங், இப்போ அந்த கோடிங்கை தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஓகே, கால்குலேட்டரில் யூஸ் பண்ணியிருப்பாங்களே அதை தான் போட போகிறோம். இப்போது நானே ஃபஸ்ட்டு ஒன்று வைக்கிறேன். ஓகே, 2 நம்பர் ஆட் பண்ணி பார்ப்போம் சும்மா நம்மளே. ஏல அதே மாதிரி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி நம்பர் கொடுக்குறேன் 10. ஓகே, பி ஈக்குவல் டு ஒரு நம்பர் வச்சுக்கலாம், இதில் ஒரு 20. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த 2 நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, புரியுதா? கால்குலேட்டர் மாதிரி தான் அடிஷன் பண்ண போகிறோம் ஆப்ரேஷன். இதை வந்து நான் என்ன செய்கிறேன், ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். நீங்கள் இப்போ பார்த்தா சொல்லிடுவீங்க 30ன்னு. ஓகே, 30 வந்து சும்மா 30ன்னு வரும். அதை நம்ம எடுத்து யூஸர் காட்டணும்ல. அதுக்கு என்ன செய்கிறோன்னா இன்னொரு ஒரு வேரியபிள் வைக்கிறோம், ஈக்குவல் டு இங்கே வந்து அந்த 2 நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ஏ ப்ளஸ் பி ஆட் ஆயிருமா? ஏவும் பியும் ஆட் ஆகி எதில் ஸ்டோர் ஆகும், இப்போ சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது சியை பிரிண்ட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிருமா? புரியுதா? பிரிண்ட் சி. ஓகே, ஆட் ஆயிடுச்சா? 30 வந்துருச்சா? ஓகே, இதை வந்து நம்பராக கொடுத்தா தான் ஆட் ஆகும். இப்போ நேமாக டபுள் கொட்டேஷனில் அந்த 10 கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட் ஆகிருக்காது, 2 ஜாயின் ஆகிருக்கும். 10 20 1020 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். ஆன்சர் தப்பு, நமக்கு அப்படி தேவையில்ல.
இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம், அதனால் ஆட் ஆகணும், அதனால் நம்பரை இப்படி தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்மளாக கொடுத்துருக்கோம், நம்மளாக தான் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். கால்குலேட்டரில் எப்படி ஒரு யூசரான டைப் பண்ணுவாங்க, அதுக்கெலாம் அடுத்தடுத்து பார்ப்போம். யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கி நம்ம அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க போகிறோம். ப்ரோக்ராம்னாலே மெயினோட பர்பஸே ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, அதுக்காண்டி தான் ப்ரோக்ராமே எழுதுவோம். ஓகே, இந்த ரிமோட்லலாம் டக்குன்னு ஒன்றை கிளிக் பண்ணால் 1ஆம் நம்பர் சேனல் 2ஆம் நம்பர் சேனல் போகுதுல, அது வந்து அந்த பட்டனை யூசரான கிளிக் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் யூசர்கிட்ட தான் நம்ம நம்பர் வாங்கி அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறோம், அதான் நம்மளோட பர்பஸே. ஓகே, இதான் அடிஷன். சப்ராக்ஷனுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கே தெரியும், சிம்பிள் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஏ மைனஸ் பி போட்டால் போதும், மைனஸ் சிம்பிள் டேரெக்டாக முடிஞ்சு. இப்போ நான் சொல்கிறேன், அப்படியே ரன் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரோக்ராம்லாம் பேசிக்கானது. ஏ மைனஸ் பி போட்டு ரன் பண்ணுறேன். 10 மைனஸ் 20 மைனஸ் 10, கரெக்டாக மைனஸ் தான் ஆன்சர் வரும். ஆமாம், 10லேருந்து மைனஸ் 20 மைனஸ் பண்ணால் மைனஸ் 10 தானே. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன சிம்பிள், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து கீபோர்டில் கிடையாது. அதுக்கு தான் இங்கே என்ன சிம்பிள் வச்சுருக்காங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டார், அந்த 8க்கு மேலே இருக்கும், அந்த ஸ்டாரை ஷிஃப்ட்டை வச்சு ப்ளஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஸ்டார் வரும். இல்லை இங்கிட்டு நம்பர் சைடே இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன், அதே ப்ரோக்ராமே சேஞ்ச் பண்ணி இப்படி ரன் பண்ணால் பண்ணலாம். நீங்கள் கீழே கூட இன்னொரு வேரியபிள் வச்சு டைப் பண்ணணும்னா பண்ணலாம். வேரியபிள் டி இன்னும் நீங்கள் வேறு கிரியேட் பண்ணலாம். உங்கள் நேமில் தான் கூட பண்ணலாம், ஏபிசி தான் வைக்கணும் இல்லை, ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்கள் நேமை கூட வைங்க, நேமை டைப் பண்ணி என்னன்னா வச்சுக்கலாம். அப்படி எட்டர் பண்ணி இதில் ஒரு 20ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ ரன் பண்ணுறேன், 10 to 20 200 ஆன்சர் வந்துருச்சா. இது மெயினான அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவிஷன், மாடுலஸ், அடுத்த 2 இருக்குது. மாடுலஸ்னால் ஒன்றுமே இல்லை, இந்த 2 மட்டும். இப்போ இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 நான் தனியாக நடத்துகிறேன். இந்த 2ல் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இது புரிஞ்சா. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் அதுக்கு நம்ம டிஃபரெண்ட் பண்ணி காட்டணும்னு சொன்னேன்னா, செப்பரேட் பண்ணி காட்டணும்ல. இதுதான் அது, அதுதான் இதுன்னு நமக்கு தெரியும், சிஸ்டமுக்கு காட்டணும். அதுக்காண்டி இப்போ என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். நான் ஏ = 10ன்னு வச்சுருக்கேன். ஓகே, பியில் வந்து ஒரு நேம் வைக்கிறேன், விஜய்னு நீங்கள் வச்சுட்டேன். இது ஒரு நேமு, மேலே உள்ளது வந்து ஒரு நம்பர். பிரிண்ட்டில் இப்போ நான் போயிட்டு எனக்கு 2யுமே பிரிண்ட் பண்ணணும் ஒரே லைனில் அப்படிங்க பாருங்க. அதனால் 2 வேரியபிள் இருக்குது, 2 வேரியபிளையும் கொடுத்தா தான் அது பிரிண்ட் ஆகும். ஏபி இப்படின்னு போட்டுறேன், ரன் பண்ணுறேன். பாருங்கள், எரர் வரும். இங்கே பாருங்களேன், என்ன எரர் வருது பாருங்களேன். பிரிண்ட் ஏபியில் தான் எரர் வருது, நேம் எரர் தான் இதுவும். நேம் ஏபி இஸ் நாட் டிஃபைன்ட், டிட் யூ மீன் ஏ, ஏவை மீன் பண்ணுறீங்களா அப்படிங்காங்க. நம்ம ஏபின்னு போட்டிருக்கோம். இங்கே என்ன எரர்னா, அதுக்கு வந்து ஏபின்னு ஒரு கேரக்டர் தான் அது இருக்கான்னு பார்க்கும். நம்ம இப்போ இங்கே செப்பரேட் பண்ணுவோம். செப்பரேட் பண்ணுறதுக்கு இங்கே கமா போடணும். போட்டோம்னா ஸ்ட்ரிங்கு தனியாக நம்பர் தனியாக இருக்குது, அது டிஸ்பிளே எடுத்து பண்ணிடும். பண்ணிருச்சா. 10 தனியாக, விஜய் தனியாக, இப்படி செப்பரேட் பண்ணி காட்டணும். அப்போனா தான் அதுக்கு வந்து எப்படி சொல்லனா, இது ஒரு இப்போ நெருப்பும் பஞ்சும் பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும், தீப்பத்திக்கிறோமா. அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்கும் நம்பரும் பக்கத்தில் இருந்தால் அந்த மாதிரி எரர் தான் வரும், தனித்தனியாக தான் வச்சுருக்கோம். ஓகே, இந்த இது மெயினானது பார்த்துக்கோங்க, டிஃபர் பண்ணி காட்டணும். நம்ம ஏபின்னு டேரெக்டாக போட்டு ரன் ஆகாது, எரர் வரும். எத்தனை வேரியபிள்லாம் வச்சுக்கலாம், 2 தான் வைக்கணும். இல்லை இங்கே நான் கம்மா போட்டு இன்னும் அடுத்தது கூட கொடுக்கலாம், சி. இப்போ நான் இங்கே மேலே ஒரு சீன் கிரியேட் பண்ணுறேன், இதில் வந்து என்ன வைக்கலாம், 30. இப்போ ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதா. இப்படி தான் போடணும்னு கிடையாது. இன்னொன்று கீழே கூட பிரிண்ட் பி பிரிண்ட் சி போடவும் போடலாம், எப்போ தான் போடலாம், இதெல்லாம் உங்கள் விஷயம் தான். ரன் ஆகுதா, எப்படி போட்டாலும் ரன் ஆகும். இதில் இன்னொன்று இப்போ நான் சொல்கிறேன் முக்கியமானது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிலாம் பண்ணிட்டோம், இதான் மெத்தட், கொடுக்குற மெத்தட் இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வேறு மாதிரி கொடுத்தோம்னா எரர் வரத்தான் செய்யும். ஓகே, நம்ம கரெக்டாக அந்த சிண்டெக்ஸை எப்படி சொல்ல, அவங்க சிண்டெக்ஸை ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போது இன்னொன்று சொல்கிறேன். இப்போது இதில் வந்து எப்படின்னா, ஏபிசின்னு இருக்குது. நம்மளோட கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் லெட்டர் ஏ, ஸ்மால் லெட்டர் ஏ, கேபிட்டல் லெட்டர்
கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ ரெண்டுமே தனித்தனியாக எடுத்துக்கிறோம் பைத்தானில். ரிமைனிங் லாங்குவேஜில் கொஞ்சம் டிஃபர் ஆகும், சேமாக எடுத்துக்கிறோம். இங்கே அப்படி கிடையாது. இப்போ பாருங்களேன், நான் ஸ்மால் ஏல 10 வச்சுருக்கேன். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, இது முக்கியமானது. நீங்கள் நிறையா ப்ளஸில் தப்பி தவறி டைப் பண்ணுவீங்க. ஏதாவது கேபிட்டல் ஏல ஸ்டோர் பண்ணிவிட்டு நார்மல் ஏவை பிரிண்ட், நான் பஸ் இது ஸ்மால் லெட்டர் ஏவை போய் பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வராது. இப்போ பாருங்கள், கேப் லெட்டர் ஏ ஈக்குவல் டு இங்கே என்ன வைக்கலாம், 20ன்னு வைக்கிறேன். ஸ்மால் ஏல 10 ஸ்டோர் பண்ணியிருக்கேன், கேபிட்டல் ஏல 20 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு 20 வராது. ஏன்னா கேபிட்டல் ஏவை பிரிண்ட் பண்ணலை. ஏன்னா கேபிட்டல் ஏல தான் 20 இருக்குது. கேப் லெட்டர் ஏ வேறு, ஸ்மால் லெட்டர் ஏ வேறு, ரெண்டுமே சேமாக எடுத்துக்கக்கூடாது. அதனால் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் வேரியபிள் கரெக்டாக கொடுக்கணும். இதுதான் மெயினானது. இப்போ நான் கீழே கேப் லெட்டர் ஏவை ரன் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். 20 இப்போ ரன் ஆயிடுச்சா பார்த்துக்கோங்க. இது மெயினானது, கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. தனித்தனியாக கேப் லெட்டர் ஏ, ஸ்மால் லெட்டர் ஏ டிஃபர் பண்ணிட்டோம். அதனால் டிஃபராக தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. நோட் பண்ணிக்கோங்க இதை கூட இருக்க. நான் அப்புறம் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இந்த மிஸ்டேக் நிறைய பேர் விடுவாங்க ஸ்டார்டிங்லேயும். என்ன எரர்னே உங்களால் ஃபைன் பண்ண முடியாது. இப்படி கொடுத்துட்டு நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணிடுவீங்க, எரரும் வராது, ப்ரோக்ராமும் ரன் ஆகாதா, நம்மளால் எரர் ஃபைன் பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து சொன்னேன்ல, டிவிஷனையும் அதையும் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு யூசர்கிட்ட எப்படி இன்புட் வாங்குறதுன்னு பார்த்துருவோமா? ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே என்ன செஞ்சேன், நானே இந்த ஃபோன் கான்டாக்ட் சொன்னேன் அவருக்கா, நானே ஒரு நேமில் நானே ஒரு அசைன் பண்ணி அதை நம்மளே பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஆட் பண்ணி பார்த்துட்டோம், எப்படி சப்ராக்ஷன் பண்ணி பார்த்துட்டோம், மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டோம். டிவிஷன் மாடல்ஸ் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா, யூசர்கிட்ட இன்புட் வாங்க போகிறோம். இப்போது ஓகே, அதே மாதிரி ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், இன்புட்டுனே வைக்கிறேன். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து ரெண்டு எப்படி இன்புட் வாங்கணுங்கிறத முதல் பார்ப்போம். நம்பர் எப்படி இன்புட் வாங்கலாம், நேம் எப்படி இன்புட் வாங்கலாம். புரியுதா? நேம்னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங்கை தான் அப்படி சொல்கிறேன் நான். வேர்டு ஒரு நம்பரு ரெண்டு எப்படி இன்புட் யூசர்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இன்புட்டுன்னு வைக்காதீங்க, இது ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் நேமில் இன்புட்டுன்னு இப்படி வச்சுருவோம். இப்போ வந்து யூசர்கிட்ட ஃபஸ்ட் என்ன இன்புட் வாங்கலாம், ஒரு நேம் வாங்குவோம். ஓகே, இன்புட் வாங்க போகிறோம்னு சொன்னேன். அதனால் என்ன செய்யணும், ஃபஸ்ட் லைனு இன்புட் ஆஃப்னா ப்ராக்கெட் போட போகிறோம், அதுதான் ஆஃப்னு சொல்கிறேன். இன்புட் ஆஃப். உள்ளே வந்து நம்ம யூசர்கிட்ட பேசணும், இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அவங்க டைப் பண்ண சொல்ல போகிறோம். அதுக்காண்டி அப்புறம் தான் தெரியும், இல்லை ஒன்றும் தெரியாதுல்ல. யூசர்கிட்ட என்டர் உங்கள் நேமை டைப் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட பேசுகிறோம். என்டர் யுவர் நேம் இப்படி சொல்கிறோம். இப்போது யூசருக்கு ஸ்க்ரீனில் வந்து என்ன வருது பாருங்கள், நம்ம டைப் பண்ண லைன் வந்துருச்சா, என்டர் யுவர் நேம். யூசர்கிட்ட வந்து கேட்குறோம். இப்போ இங்கே தான் யூசர் கொடுப்பாங்க, இருங்க நான் இங்கே கொஞ்சம் இது போட்டுடுறேன், நீட்டாக தெரியணும்ல. சீக்வல் போட்டுருவோம், கரெக்டாக இருக்கும். யூசர்கிட்ட வந்து நேம் கேட்குறோம், என்டர் யுவர் நேம் டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். நான் என் நேமை டைப் பண்ணுறேன், விஜய் அப்படின்னு. என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், ரன் ஆகாது. ஏன்னா இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் பிரிண்ட் கொடுக்கல. பிரிண்ட் கொடுக்கல, பிரிண்ட் கொடுத்தா தான் நான் ரன் ஆகும். பிரிண்ட் கொடுக்குறேன், அந்த வேரியபிளை தானே கொடுக்கணும். இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இன்புட் 1 இப்போ யூசர்கிட்ட வாங்கி அதை டிஸ்பிளே தான் பண்ண போகிறோம். ஓகே, டேரெக்டாக அவ்வளோதான்.
என்டர் யுவர் நேம் கொடுத்துருக்கோம். நான் டைப் பண்ணுறேன், விஜய்னு கொடுக்குறேன். விஜய்னு பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ இப்படி சும்மா நார்மலாக பிரிண்ட் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் யூஸருக்கு நீட்டாக யூஸர்ட்டு இன்ட்ராக்ட் தானே பண்ணுறோம். அதனால் நம்ம ஆன்சர் நீட்டாக இருக்கணும். யுவர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ல. அது மாதிரி இப்போ பண்ணுவோம். டபுள் கொட்டேஷன் போட்டுக்குவோம். யுவர் நேம் இஸ் டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் ஆகிடும். இந்த டபுள் கொட்டேஷனில் கொடுக்குற வேர்டு வந்து டிஸ்பிளே தான் ஆக போதாங்க. கண்டி ஓகே, இன்ட்ராக்ட் பண்ணுறக்காண்டி தான் அப்படி கொடுக்குறோம். இப்போ என்ன சொன்னேன், டிஃபர் பண்ணி காட்டணும்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? செப்பரேட் பண்ணணுன்ட்டு. இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு வேரியபிள், ரெண்டும் தனி வேறு வேறு, ஒரே இது கிடையாது. அதனால் இங்கே ஒரு கமா போடாமல் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். எரர் காமிச்சிச்சா? சின்டாக்ஸ் எரர் வருதா? சொன்னேன்ல, ப்ராப்பராக அவங்க கிரியேட் பண்ண மாதிரி தான் கொடுக்கணும். அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள், இன்வேலிட் சின்டாக்ஸ் பெர்காப்ஸ் யூ ஃபர்கெட் ஏ கமா மறந்துட்டீங்க அப்படிங்க. இங்கே நான் கமா போடுறேன். இப்போது ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் நேம் கேட்குது, விஜய் அப்படின்னு கொடுக்குறேன். நீட்டாக வந்துடுச்சா? யுவர் நேம் இஸ் விஜய். இங்கே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன டிசைன்னாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். எப்படி இதை போட்டு கிரேட்டர் தென் சிம்பிளோ இப்படி வச்சா கொஞ்சம் நீட்டாக தெரியுங்களா யூஸருக்கு. என்ன வருதா? யுவர் நேம் இஸ் விஜய். நம்ம என்ன டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்ன கொடுக்குறோமோ டிஸ்பிளே தான் ஆக போகுது, அதுக்காண்டி தான் இது கொடுக்குறோம். ஓகே, இந்த மாதிரி தான் யூஸர்கிட்ட இன்புட் வாங்கணும். இதுதான் இன்புட் வாங்குகிற மெத்தடு. ஒரு வேரியபிள் போட்டுக்கணும், ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் லைன் போட்டுக்கணும். இன்புட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ளே கொடுத்தாலே யூஸர் டைப் பண்ணுவாங்க, அந்த வேல்யூ இங்கே போய் ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான். அதே மாதிரி தான் அங்கே டிஃபால்ட்டாக நம்மளே அசைன் பண்ணணும், இங்கே யூஸர் அசைன் பண்ண போகிறாங்க. வேறு எதுவுமே கிடையாது சேஞ்சஸ், இது ஒன்று தான். இது வந்து நேம் வாங்குறதுக்குரிய மெத்தடு. இங்கே தான் நீங்கள் மறந்துடக்கூடாது, இது நேம் வாங்குறதுக்குரிய இன்புட் மெத்தடு. கீழே இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று இதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன். நீங்கள் மாதிரி ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டு கிளியர் பண்ண தேவையில்ல. நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் முன்னாடி இந்த லைன் பண்ணி இருக்கணும், எனக்கு தேவை நோட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷன் இருக்கும், அதை இங்கே ஒரு 3 போட்டுக்கோங்க. எண்டிங்கில் ஒரு 3 போட்டுக்கிட்டிங்கன்னா இதைத்தான் பேராகிராஃப் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பேராகிராஃப் ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். கீழே ஒரு லைன் டைப் பண்ணிவிட்டு இதை ஏதோ பண்ணிட்டு ரன் பண்ணால் கூட இந்த லைன் ரன் ஆகாது, நோட்ஸ் மாதிரி அதை எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்காண்டி தான் இது. ஓகே, இது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று கமாண்ட் லைன் வாங்க, டபுள் ஆஸ் இது பாருங்கள். இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, சும்மா பாதி கூட பண்ணிக்கலாம். 2 லைனை மோஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஆல்ட் அமைக்கி 3, அவ்வளோதான். இப்படி மாறிடும், இதுவும் ரன் ஆகாது. இது மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஏதோ ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ப்ரோக்ராம் இதில் இந்த லைன் இது டக்குன்னு பார்த்தா ஞாபகம் வரணும், சிஸ்டம் பார்த்தோன்னா ஒரு டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு இதை வரேன் 6 டபுள் கொண்டு போட்டு நீங்களாம் ஏதோ டைப் பண்ணிச்சுக்கோங்க. டாபிக் பேர் கூட டைப் பண்ணிக்கலாம், இன்புட் மெத்தடு இப்படி போட்டு இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் திரும்ப பார்க்கும்போது யூஸ் உங்களுக்கு தெரியும் இந்த லைன் என்ன பண்ணியிருக்குன்ட்டு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், இதுக்காண்டி தான் இப்படி வச்சுக்குவோம். இப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் நம்பரை இன்புட் வாங்கி காட்டுறேன்னு. ஓகே, இப்போ அதை பண்ண போகிறோம். அது வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேருந்து எப்படின்னு சொல்கிறேன். ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், இன்புட். இங்கே இன்புட் ஒன்றுனே வைப்போம். இங்கே ஆல்ரெடி இன்புட் ஒன்று வச்சுருக்கீங்க, திரும்ப வைக்கிறீங்க. ஏன்னா எதை நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம்ல, இது ஒர்க் ஆகாது, அதனால் இன்புட் ஒன்று திரும்ப வச்சுக்கலாம். இப்போ நான் இதையும் இன்புட் ஒன்று வச்சு இங்கேயும் இன்புட் ஒன்று வச்சேன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஃபஸ்ட்டு நேம் போயிட்டு இங்கே ஸ்டோர் ஆயிரும். ரெண்டாவது மறுபடியும் இங்கே ஒரு நான் ஏதாவது நம்பர் வாங்குறேன்னா அது போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். அது ஸ்டோர் ஆகும் போது நேம் வெளியே போயிடும். லாஸ்ட்டாக என்ன ஸ்டோர் பண்ணோம் அதுதான் டிஸ்பிளே ஆகும். அதனால் 2 சேமான வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கணும். இதை நான் அடுத்த இப்போ கூட ட்ரை பண்ணி காட்டுறேன். இருங்க, 2 வேரியபிள். இன்புட் ஒன்று நாங்கள் ஒன்று வச்சுருக்கேன். இங்கே வந்து மறுபடியும் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நேம் அப்படின்னு யூஸர்கிட்ட இன்னொரு நேம் வாங்குவோம். இந்த லைனை 2வது இன்புட்டுக்கு அடுத்து கொண்டு போய் கட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 2 நேம் இன்புட்டு தான் வாங்கியிருக்கோம். என்ன, ரெண்டுமே சேம் வேரியபிள் வாங்கிட்டு அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ ரன் பண்ணுறேன்.
நேம் கொடுக்குறேன். மொதல் நேம் பாருங்கள், விஜய்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் திரும்ப அடுத்த நேம் மறுபடியும் இன்னொரு இன்புட் கேட்குது. அதில் அஜய்னு கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ எனக்கு என்ன ஆகணும், ரன் பிரிண்ட் ஆயிடுச்சா? இங்கே என்ன கொடுத்துருக்கேன், விஜய் அஜய் கொடுத்துருக்கேன். ஆனால் அஜய் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு உள்ள நேம் ஃபஸ்ட்டு போய் ஸ்டோர் ஆயிரும். ரெண்டாவது கொடுக்கும்போது மறுபடியும் அது போய் ஸ்டோர் ஆகும். மொத்தம் முதல் இது வெளியே போயிடும். ரன் பண்ணது மொத்தத்தில் ரெண்டாவது கடைசியாக உள்ளதான் அசைன் ஆகிருக்கும். அதனால் வேரியபிள் நேம் நீங்கள் தேவைப்படுற நேரத்தை கரெக்டாக கொடுத்துக்கணும். இந்த மாதிரி சேம் வேரியபிள் கொடுத்தா இது ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகேயா? இப்போ நம்பர் எப்படி இன்புட் வாங்குறது பார்ப்போமா? இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேம் டைப் தான், அதே மாதிரி சும்மா பீன் வச்சுக்கிறேன் இந்த தடவை. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நம்பர் வாங்க போகிறோம். மறந்துடவே கூடாது. நேம் வாங்குறதுக்கு வேறு மெத்தட், நம்பர் வாங்குறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் சேஞ்ச் ஆகும். ஒன்றுமே இல்லை. நம்பர்னால் என்னது, இங்கே வந்து இன்டிஜர்னு சொல்லுவாங்க. அப்போதே பார்த்தீங்களா அந்த பிபிடியில் இன்டிஜர்னு போட்டிருந்துருக்கும். இன்டிஜர், ஃப்ளோட்டு, பாயிண்ட், டெசிமல் அதெல்லாம் இருக்குது, பூலியன். அது மாதிரி இன்டிஜர்னு சொல்லுவோம். இன்டிஜரோட ஷார்ட் ஃபார்மை தான் இங்கே நம்பராக வச்சுருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, ஐஎன்டி போட்டால் போதும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், நம்பர் இன்புட் வாங்க போகிறோம். நம்பருக்குரிய லைனை போட்டாச்சு. இன்புட் வாங்க போகிறோம்னு சொன்னேன். இன்புட் வாங்க போகிறனாலேயும் இன்புட் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிடணும். ஓப்பன் ப்ராக்கெட். இங்கே அதே மாதிரி யூசர் அப்படி என்டர் பண்ண போகிறோம். என்டர் யுவர் நம்பர் யூசர் அப்படி சொல்லிவிட்டு ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே என்ன மிஸ்டேக் எல்லோரும் பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே பண்ணுவோம். 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோமா, அப்போ 2 ப்ராக்கெட் தான் க்ளோஸ் பண்ணணும். மறந்துடக்கூடாது. சிண்டெக்ஸ் யாராவது வரும், நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது கரெக்டான போட்டிருக்கோம், என்ன மிஸ்டேக்னு. ப்ராக்கெட் கரெக்டாக போட்டிருக்கீங்களாம் பார்க்கணும். ஓகே? இப்போ இந்த இன்ட்டுங்கிறது கலர் மாறிச்சா? இது ஒரு டிஃபால்ட்டான யூஸ் பண்ண வேர்டு. அதனால் இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்ட்டுங்கிற வேர்டை. கன்வர்ஷன் வேர்டு இது வந்து. அதனால தான் கலர் மாறி இருக்குது. புரியுதா? இந்த இன்புட்டும் கலர் மாறி இருக்கா? இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை பிரிண்ட் பண்ணுவோமா? இதை பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே வந்து ஒரு நேமை கொடுக்குறேன், விஜய்னு. இங்கே போய் கொடுக்குறோம். யாராவது வருதா? ஏன்னா இன்புட் லைன் வந்து நம்பர் வாங்குறதுக்கு தான் எழுதியிருக்கோம். அதனால் நேம் கொடுக்கக்கூடாது. இப்போ அந்த இன்புட் லைனில் போயிட்டு நான் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே போயிட்டு நம்ம இது கொடுத்து பார்ப்போமா, நம்பரை. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. நான் இதை கொஞ்சம் மெதுவாக நடத்திக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் கொடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே மனசில் பயஞ்சிடணும். இப்படி தான் பைத்தானில் இன்புட் வாங்கணும், நம்பர் வாங்கணும், டக்கு 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 டக்குன்னு இனிமேல் போடணும். ஏன்னா இனிமேல் நம்ம போட போகிற ப்ரோக்ராம்ஸில் ஃபுல்லாக இதை தான் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் நல்லா ஞாபகம். இப்போ நான் இங்கே போயிட்டு இந்த இன்புட் எடுத்துருவோம். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுல, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? கிளியர் பண்ண போகிறேன். இங்கே போய்ட்டு நான் நம்பரை கொடுக்குறேன் 123 அப்படின்னு. ரன் ஆகும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், நம்பரையே ஸ்ட்ரிங்காக அது மாற்றிக்கிச்சு. புரியுதா? அதனால இல்லை 123ங்கிறது ஒரு வேர்டாக அதை எடுத்துக்கிறோம் நம்ம கொடுத்தோம்னா அப்படின்னு. புரியுதா? ஆனால் ஒரு வேர்டை நம்பரை எடுத்துக்க முடியாது. அது எப்படி கரெக்டாக வரும்? வராதில்ல. அதனால தான். இப்போ பாருங்கள், இதை மறுபடியும் இது பண்ணிக்கிறேன். இதை ரன் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே நம்பர் கொடுக்குறேன் 123. ஆன்சர் வந்துருச்சா? இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இன்புட்டு இதே லைன் தான் இங்கேயும் போடுறோம், முன்னாடி இன்ட் ஆஃப் மட்டும் மாற்றுறோம். அதுபடி தான் இது ஒர்க் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட் இந்த லைனில் இன்புட் ஆஃப் லைன் மட்டும் இங்கே ஒர்க் ஆகுதுன்னு. ஓகேயா? இங்கே நான் தான் 123 கொடுத்தேன். 123 ஐஎன்டி லைன் என்ன செஞ்சு, ஐஎன்டிங்கிறது என்ன செஞ்சிடும், இன்புட் வாங்கி இங்கே இருக்கும் 123. ஐஎன்டி வந்து நம்பராக மாற்றிடும். மாற்றிட்டா பி 123. இப்போ நம்மளோட இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கால்குலேட்டரில் வாங்குதில்ல, கால்குலேட்டர் டக்கு டக்குன்னு டைப் பண்ணுவீங்களா? ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் நம்பர் ஆட் பண்ணால் வேமா ஆட் பண்ணுவீங்க, நம்பர் டைப் பண்ணுவீங்க, ப்ளஸ் சிம்பிள் அமுக்குவீங்க, கடைசி ஈக்குவல் டு கொடுத்துன்னு ஆன்சர் வருதா? அவ்வளோதான் மெத்தடு. இதுதான் இப்படி தான் இன்புட் வாங்குவோம். பேக்கில் இப்படி தான் கோட் எழுதி வச்சுருப்பாங்க. பேசிக்கான கோடே தான். இன்புட் யூசர்கிட்ட நம்பரை இப்படி தான் வாங்கணும். சிண்டெக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இன்ட் ஆஃப், இன்புட் ஆஃப், ப்ராக்கெட்டு. இதுதான் மொதல் பேசிக்கான மெத்தடு. இதுக்கு அடுத்து எப்படி இந்த அடுத்த மெத்தட்லாம் நம்ம அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். அடுத்து மெயினானது வந்து டிவிஷன், மாடுலஸ் ஆரம்பிச்சில்ல. இப்போ இதை வச்சு இப்போ பார்த்த வச்சு ப்ரோக்ராம் போடுவோமா? நான் இதை வச்சு பார்த்த வச்சு உங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்கிறேன். நீங்களாம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டைப் பண்ணி கூட காட்டுறேன்.